நம்ம படத்தோட ஓப்பன் சீன்ல ஒரு மாரி கழுகு, ஒரு மாரி வறட்சியானதா காட்டுறாங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பூமி இந்த மாரி ஆகலாம். ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால சுத்தி மரங்களா வளங்கடா டேய்! சரி நம்ம படத்துக்குள்ள போயிரலாமா? அப்படியே ஒரு லாங் ஷாட்ல ஒரு ட்ரெயின் ஒண்ணு காட்டுறாய்ங்க. அந்த ட்ரெயின்ல நம்ம ஹீரோ இருக்காப்படி. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு காம்பவுண்டு, அதாவது அங்க ஒரு வேலைவாய்ப்பு திட்டமா அந்த மாரி போய்க்கிட்டு இருக்காப்ல. அப்படியே கையில ஒரு காஞ்சு போன பன்னு தின்னுட்டு இருக்கப்ப, அப்படியே எதிர்த்தாப்புல ஒரு அம்மா ஒரு மாரி சோகமா உட்காந்துருக்கும். அந்த அம்மாவ பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாரி ஆயிருக்கும். அப்படியே கையில இருக்கிற பன்ன பிச்சு குடுத்துட்டு, சரி நம்ம அப்படியே போய் வந்த வேலைய பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க ஒரு ஆள் உட்காந்துருப்பாப்ல. சார் இந்த மாரி வர சொன்னாங்க. ஒரு டிரைவரு அவர்தான் காம்பவுண்ட்ல இறக்கி விடணும் அந்த மாரி சொன்னாங்க உடனே, அவன் மதிக்கவே இல்லையே. சார் இந்த மாரி சார் வர சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னோனே, அதுவும் கண்டுக்கவே இல்ல. சரி பாத்ரூம் வருது அப்படின்ட்டு இங்க வா பாத்ரூம் கூட ரொம்ப கேவலமா இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அப்படின்ட்டு பாத்ரூம் போனதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பெரிய உருவம். தம்பி நீதானாப்பா? சரி வாப்பா. என்னோட பேர் தான் ஸ்டீஃபு. அதாவது ஸ்டீஃபுங்கிறது ஒரு இந்து பேர் மாரி இருக்கு. நம்ம தமிழ்ல சகாயன்னு வச்சுக்கலாம். சகாயம் என்ன சொல்றான்னா, "தம்பி என்னப்பா மனசுல என்ன இது நெனப்பா? டக்குன்னு நீ தண்ணிய இவ்வளோ வேஸ்ட் பண்ற. நம்ம ஊரோட நெலம தெரியும்ல?" அப்படின்னு சொன்னோனே டக்குன்னு தண்ணிய மூடிடுறாப்புல. ரொம்ப டெரரான ஆளா இருப்பாப்புல போல இருக்கு. ரொம்ப கராரா தான் பேசியிருக்காப்புல. சரி வா வா அப்படின்னு போறப்பயே போர்ட காட்டுறாங்க. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா அப்படின்ட்டு ஒரு போர்டு காட்டுறாங்க. நம்ம ஆளு அப்படியே பயணத்த தொடங்குனாப்புல. நம்ம ஆளு சகாயம் டக்குன்னு புள்ள போடுறாப்புல. போகிறதுக்கு $200 அப்புறம் பெட்ரோலுக்கு $100 அப்புறம் தண்ணிக்கு $20 சொன்னோன்னே, என்ன சார் மொத்தத்துக்கே $200 தானே சார் சொன்னீங்க? தம்பி இது என் வண்டி. அவன் சொல்கிறது தான் கணக்கு. என்ன போலாமா இல்லை திருப்பிக்கலாமா? அப்படின்னு சொன்னேன். ஐயோ வேணாம் சார் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இப்போதைக்கு என் உதவி தேவையாகணும். ஏன்னா இல்லை பானை வளர்த்துலனா போக முடியாது அப்படின்ட்டு ஹீரோ ஏதோ பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்காப்புல. நோண்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து ஏதோ ஏசி வண்ட்டை போட்டு விட்டாப்புல இருக்கு. ஏசிலாம் போடக்கூடாது வண்டி சூடாயிரும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கராராக தான் பேசியிருக்காப்புல. அப்புறம் வர வழியில் வண்டி வேறு பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. அதையும் நம்மளால தான் மாற்ற விட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் அங்கே ஒரு தெருநாய் வந்து சண்டை போட்டு ஒருத்தர் கடிச்சு செத்துக்கிட்டு இருக்குங்க. அதில் ஒரு நாய் துடிச்சிட்டு இருக்கிறப்ப இவன் ஈவருக்கும் கூட பார்க்காம அந்த துடிச்சிருக்க நாயை வந்து மண்டையில் அடித்து கொண்டுட்டேன். இவன் பார்க்குறான் யாரா இவன் அப்படின்னு பார்க்குறது அப்படின்ட்டு சரி நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வண்டியை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இருட்டாகி போயிடுது. டக்குன்னு ஒரு இடத்துல அட்டியை போட்டு சாரா எதுக்கான இந்த காம்பவுண்டுக்கு போகணுன்னு கேட்குறேன்னு அவன் எதுவுமே பேச மாட்டேன். டேய் சொல்கிறா எதுக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன்னே அதுக்கப்புறம் கையில் ஒரு கார்டு மாதிரி ஆடு மாதிரி கொடுக்குறான். அதில் இந்த மாதிரி இந்த ஒர்க்குக்கு வாங்க எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல எல்லா வசதியும் பண்ணி தருவோம் அப்படின்னா, டேய் இதை பற்றி உனக்கு தெரியாது. வர வைப்பானுங்க. வர வச்சு போட்டு கொன்றுவானுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன். ஓ அந்தளவுக்கு பார்ப்பியா நீ அப்படின்ட்டு சரி அப்படியே பயணத்தை தொடரணும்னு பயணத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. வரவழியில் கூட அவன் வந்து ஓட்ட விட்டுக்கிட்டு இருக்காப்புல. இருந்தாலும் தூங்கிட்டு வராப்புல. இவன் கூட வந்தது தான் வந்தோம். நம்மளே வேலை வாங்குறான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அடே அதான் தூங்கிட்டான்ல டக்குன்னு நம்ம ஏசியை போட்டுக்கலாம் அப்படின்னு ஏசியை போட்டோன்னே அதான் சொன்னால ஏசி போட்டோன்னே முன்னாடி ஏதோ இன்ஜின் ப்ராப்ளம் ஆகுன்னு அதே மாதிரி இன்ஜின் ப்ராப்ளம் ஆகி வண்டி நின்றுச்சு. வெளியே வந்து ஒரே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் அவனை பிடிச்சிக்கிட்டு. அவன் வெளியே வந்து சிம்பிளாக சாரி அப்படின்ட்டு என்னது சாரியா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நண்பா இதோட 2வது பார்ட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அப்புறம் மறக்காமல் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த பார்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். போய்ட்டு நண்பா பாய்.